Hi guys, welcome back to Dark Zone Gaming. Dark Gaming. நமக்கு ஒரு vlog channel இருக்கு Dark Zone. அதுக்கு Dark Zone 2.0 அதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அண்ட் இப்போ பாருங்க பூரா ரிச் ஆபி தான் விளையாட போறோம். நான் நேற்று ஒரு 28 லெவல் நான் சும்மா விளையாடி பார்த்தேன் எப்படி போடுறதுன்னு. இப்போ நம்ம பூரா தான் கைஸ் இருக்கோம். நான் இதில் பார்ட் 2ல வந்து ரிச் போடுவோம். மற்றதெல்லாம் ரிச். ஓகே, மற்றதெல்லாம் நம்ம ரிச் போடலாம். டேய் வெயிட் பண்ணுறா ககாஷி, எங்கே இருக்க? வா 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 போகலாம். நம்ம ஏழை, அதனால நம்ம இந்த சைடு போகணும். நானும் பணக்காரன் ஆகி காட்டுவேன்டா, வெயிட் பண்ணுறா. அடுத்த இதில் நீ என்னடா ஆக போகிற? அடுத்த இதில் பணக்காரனா ஏழையா? அடுத்த கேம்பிங்லேயும் பணக்காரனா தான் இருப்பியா? அட ஏன்டா, வெயிட் பண்ணு, போகாத. எனக்கு கொஞ்சம் வெயிட் பண்ணு. நான் ஒரு வாட்டி அவுட் ஆகிட்டேன். மேஜிக்கல் படிக்கட்டா? ஏன் மேஜிக்கல் படிக்கட்டுங்க? ஒன்னெல்லாம் காப்பாற்ற முடியாது. ஒரு நிமிஷம்டா வெயிட் பண்ணுறேன். நான் வரலையே. நான் வந்துட்டேன். ஐயோ நானும் அவுட் ஆகிட்டேன். நீ எத்தனை ஸ்டேஜில் இருக்க? ஏய் மேஜிக்கல் படிக்கட்டுலாம் நான் தாண்டிட்டேன்டா. நான் ஸ்டேஜ் 32ல் தான் இருக்கேன். வந்துட்டேன்னா இது ஃபோனில் விளையாடுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அதே நம்ம பிசியில் விளையாடணுன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும்னு கேள்விப்பட்டேன். இன்வைட் ஃப்ரெண்ட்ஸா? யாருக்குமே என் ஃப்ரெண்ட் இன்வைட்டில் தான் இருக்கும். ஓகே, இப்போ நம்ம இங்கே சறுக்கலாம். ஆமாண்ணா நான் நீ இந்த கேம் ஏற்கனவே விளையாடி இருக்கியாடா? ஆமாம். அப்புறம் எப்படி எனக்கு சறுக்கிறது? அப்படியா? கொஞ்சம் பேசாமல் இருடா, நான் மட்டும் பேசுகிறேன்டா. ஓகே காய்ஸ், ப்ளீஸ் இந்த வீடியோக்கு ஒரு லைக், ஒரு ஷேர், ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் போதும். அண்ட் எல்லோரும் பெல் ஐக்கான ஆலில் வச்சுருங்க. இன்றைக்கி நம்ம கேமிங் புதுசாக தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி நிறைய கேமிங் வீடியோஸ் வேணும்னா நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி தான் ஆகணும். ஓகே கைஸ், இந்த சேனல் ஐயோ நான் ரிச்சில் போயிட்டுருக்கேன், அதனால தான். அடி வா, நான் வெயிட் பண்ணுவேன். உனக்காக வெயிட் பண்ண மாட்டேனா தம்பி? இப்போ எங்கே இருக்க? ஓ அந்த படிக்கட்டு. ஓகே, அது குட்டி படிக்கட்டுன்னு சொல்லக்கூடாது, அதுதான் அண்டா சைஸ் படிக்கட்டுன்னு சொல்லலாம். நான் இந்த சைடு போகணும். ஓரளவு ஈஸியாக தான் இருக்கு. நான் மட்டும் குப்பை தொட்டியில் போகணுமாடா? ஓய், நான் மைக் எடுக்க மறந்துட்டேன்டா. ஷட். ஓகே கைஸ், 40 முடிச்சிட்டேன். நான் பாஸ் பண்ணிவிட்டு மைக் எடுத்து மாட்டிட்டு வேணாம். அப்புறம் ஏதாவது ரெக்கார்டிங் ஏதாவது குழம்பு போயிட்டுனா அவ்வளோதான். இந்த வீடியோக்கு மட்டும் மைக் வேணாம். ஐயோ பணத்தில் நீ வர? இப்போ நீ ஸ்டேஜ் எவ்வளோ? ஸ்டேஜ் 38ஆ? நான் இப்போ தான்டா 36க்கு இருக்கேன். நான் இப்போ நீ தான் வெயிட் பண்ணணும்டா. ஐயோ போட வந்து பார்த்துட்டானே. ஓகே வெயிட் பண்ணுறேன் வா. ஓகே வா நான் வெயிட் பண்ணுறேன். என்ன சறுக்கு? வேற சறுக்கே இல்லையே. உடனே எப்படி தெரியும்? அவங்க விளையாடி இருக்காங்க இந்த கேமை. ரொம்ப தப்பான பையன். இது
இப்போ நம்ம துரு பிடிச்ச டாய்லெட்டில் போகணும், அவன் வந்துட்டு தங்க டாய்லெட்டில் போகணுமா. டாய்லெட் லெவலில் தான்டா இருக்கேன். எனக்கு இப்போ டாய்லெட்டே வரலான்னு டாய்லெட்டில் கொண்டு போய் விட்டுருக்காங்க. டேய் டேய் ஆட்டோ ஆஃப் பண்ணுறா. ஓகே ஆட்டோ ஆஃப் பண்ணிட்டு தானே. வெரி குட்டு பாய். ஓகே இங்கேருந்து ஈஸியாக தான். இந்த லெவல் ஏன் இவ்வளோ கஷ்டமாக இருக்குது? எந்த லெவலில் இருக்க? 41. 41 கஷ்டமாக இருந்துச்சா? அவன் குட்டி குட்டியாக இது மாதிரி ஓ அந்த அந்த அது சரி அதை நான் வந்துட்டேனே இப்போ. ஐயோடி இப்போ நான் உன் ஃப்ரெண்டு ஒருத்தன் வெளியே வந்திருக்கான்டா, போய் பார்த்துட்டு வாடா. ஓகே காய்ஸ், இது என்ன இதுவும் அந்த மேஜிக்கல் படிக்கட்டு மாதிரியா? மறையுது காய்ஸ், மறையுது. ஓகே ஓகே மறையுது. அடடா காய்ஸ், நம்ம பாதியிலே குதிச்சிடலாமான்னு எனக்கு ஒரு ஐடியா வந்துருச்சு. ஃப்ரெண்டு கூட்டிகிட்டு வர வேலைலாம் இங்கே வச்சக்கூடாது பார்த்து கழிச்சுவா. டாய் உன் ஃப்ரெண்டு சத்தம் போடக்கூடாதுன்னு சொல்லணும். ஓகே ஓகே. உன் ஃப்ரெண்டு பேர் என்னன்னு சொல்லிடுறா. நந்து பேர் சூப்பராக இருக்குல்ல. நந்து இவனோட ஷார்ட் நேம் தான் கைஸ் நந்து. இவனோட ஃபுல் நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அபிநந்தன். இவனை பேச வைக்கணுமாடா? அதுவும் ஆயிடுச்சுடா. அதுக்குன்னு ரொம்ப பேச வைக்காது. ஹலோ கைஸ் சொல்லுங்கள். ஹலோ கைஸ் பார்த்தீங்களா? போய் உட்காருங்க, இனிமேல் சத்தம் போடக்கூடாது. இந்த லெவல் வேறு ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு. ஆஹா ஸ்டேஜ் 42 வந்துட்டேன். ஸ்கிப் இருக்காதாடா? ஒரு ஸ்கிப்பாவது இருக்காது. இருக்க முடியல. ஒரு ஸ்கிப்பாவது இந்த லெவலில் கண்டிப்பாக ஸ்கிப் வேணும்டா. ஐயோ இப்போதான் சொல்லிட்டு வந்து என்ன வந்துட்டேன். சே காய்ஸ் ரொம்ப ஒரு ஊருக்கு மட்டும் எனக்கும் வந்து கேட்க அடிக்கடி ஊருக்கு வரல ஏமா வச்சு வரல. கோமா வருதுடா. இந்த லெவல் மட்டும் முடிக்க முடியலடா. அவ்வளோதான், முடிச்சிருங்க. நான் வீடியோவை முடிக்க போகிறேன். ஏன்னா இந்த கேம் இந்த லெவல் மட்டும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. மற்ற கைஸ் நம்ம இன்ஸ்டாடி ஃபாலோ அவங்கெல்லாம் பண்ணிக்கோங்க. Arjit_123 .Arjitங்க. அவ்வளோதான். இன்னும் 1 மினிட்ல நம்மளுக்கு ஸ்பீடு காயில் கிடைக்குது. அப்படி ஓகே காய்ஸ், சத்தத்துக்கு மட்டும் மன்னிச்சுக்கோங்க. இது ஃபோன் டைமுக்கு தான் ஃபோனை எடுக்கணுமா? அது என்ன ரூல்ஸ் இருக்குது வீட்டில்? உங்கள் வீட்டில் அந்த மாதிரி ஏதாவது ரூல்ஸ் இருக்குன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஏய் ஷிட், இது எதுக்குடா எவ்வளோ வருது? ஓகே காய்ஸ், சத்தத்துக்கு மட்டும் மன்னிச்சுடுங்க. சாத்தா இந்த லெவலில் என்னால் தாண்ட முடியலடா. அவ்வளோதான், இதுக்கு மேலே அவ்வளோதான். வந்துட்டு அவ்வளோதான் சொல்லியே வந்துட்டு. ஐயோ இந்த லெவலில் போட்டுங்க. ஐயோ கொஞ்சம் ஃப்ரீ ஸ்பின்னா? என்னடா இது? ஃப்ரீ ஸ்பின் ஒன்று இருக்குது. வெயிட் பண்ணு, நான் ஸ்பின் பண்ண இது எங்க வேணாண்டா, ஸ்கிப்பெல்லாம் இல்லைடா. ஏன்டா ஃப்ரீ ஸ்பின் ஒன்று கிடச்சிருக்குடா. ஸ்பின் பண்ணி முடிங்கடா சுஜிக். சரி ஆட்டா இவ்வளோ ஸ்லோவாக ஸ்பின் பண்ணுறீங்க. என்னது கிராவிட்டி காயிலா? எனக்கு கிராவிட்டி காயில்னா என்ன? அட ஐயோ, கிராவிட்டி காயில்னா இது தானா? ஐயோ நான் கேள்வி போட்டிருக்கேன், நான் யூஸ் பண்ணது கிடையாது. இப்போ தான் யூஸ் பண்ணுறேன். புஜிக் சே ரொம்ப கஷ்டமா நந்தகுமாரா? நந்தகுமார், நீ தானே இந்த கேம் உருவாக்குனவன்? இல்லையா? சாமி அந்த கேமில் தான் உருவாக்குனாங்க. நீ எந்த லெவலில் இருக்க? நான் 49, நீ 8.
48 ரொம்ப கஷ்டமான லெவல்ரா. அந்த இந்த லெவல் உண்டு தெரியுமாடா? லேசராக குட்டி குட்டியாக இருக்குமே. இல்லை அந்த இன்விசிபிள் இடம் ஆ. கீழே இறங்குவோம். ஆ. அது டேரக்டாக ஜம்ப் பண்ணிட்டேன். எப்படிடா? பார்க்கணும். ஐயோ என்னடா இது? ஐயோ நான் செத்துனேன். என்னடா இது? இந்த 50 கொஞ்சம் கஷ்டமாக இருக்குடா. ஏன்? சாரி கைஸ் சத்தத்துக்கு. இந்த சத்தம் போட்டே இருக்காங்க. என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் புரியல. ஜம்ப் பண்ணி பேராங்க. டே வர மாட்டேங்குது. தெரியும்டா அவங்களுக்கு. ஐயோ ஏன்டா இப்படி பண்ணுறீங்க? ஒரு லைனில் வச்சு ஸ்கிப் பண்ணு கஷ்டமாண்டோம். டேய் ஸ்கிப் பண்ண இப்போ முடியாது. இல்லைடா நம்மகிட்ட ரோபக்ஸ் கேட்குதுடா. அதான் பூஞ்சி மாதிரிடா பொண்ணா போகுது. புரிஞ்சிக்க மாட்டேங்கிறல்ல? ஏடா வந்து புரிஞ்சிக்க மாட்டேங்கிறான்டா இவன். புரிஞ்சிக்க ஐயோ. அட போங்கடா, நான் கிராவிட்டி காயில் யூஸ் பண்ண வேண்டிய நேரம் வந்துட்டு. புய். எனக்கும் ஸ்பின் இருக்கா? ஓகே ஓகே ஓகே. ஐயோ செத்துட்டேன். புய். ஓ எனக்கும் கிராவிட்டி காய் வந்தாடே. நீ ஸ்பின் பண்ணியா? ஸ்பின் ஒன்று. ஓகே 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 சே ஓகே. கைஸ் இதெல்லாம் கிராவிட்டி காயில் கிராவிட்டி காயில் எதுக்குடா ஆசைப்படுவாங்க? ஓகே நான் முடிச்சிட்டேன். ஃப்ளையா? நத்திங் ஒன்றுமே கிடைக்கலையா? நத்திங் எடுத்துடாடே. என்ன பண்ணுது? ஒன்றுமே கிடைக்கல பாய். இதே ஏன்டா பாய் சொல்கிறா? அடிக்கு வந்து வந்துடும். ஏ கூர் மண்டையா? சரி நானே போடுதான். எப்படி பண்ணணும்? எப்படி போகணும்டா அதை? இதா இதை க்ளோஸ் கொடுறேன் அந்த சைடு. மட்டும் ஏற்கனவே கிராவிட்டி காயில் இருக்கு. இது கிராவிட்டி காயில் இல்லையா? ஸ்பீடா? எனக்கு தான் கிராவிட்டி. அப்புறம் நம்ம ட்ரேட் பண்ணிக்கலாமா? ட்ரை பண்ண முடியுமா? அதான் தெரியல. நல்ல ஆஹா ஆஸ்ட்ரோனியா தூத்துட்டு எப்படியோ ஜாலி ஜாலி ஜாலி. எத்தனை லெவலில் இருக்க? அடே அங்கே இருக்கான். ஏ ஹாய் பச்சா பச்சா பச்சா. ஐயோ பச்சா. ஏ சின்ன பச்சா. ஏ பச்சக்கிட்ட பச்சா பச்சக்கிட்ட பச்சா. பச்சோ இந்த நேரத்தில் அதை கொண்டு வரீங்க. நத்திங்கு நத்திங்னு வருது. என்னன்னு தெரியல. டே டெங்கினோட ஃபஸ்ட்டு போகலாம் பார்த்தீங்களா? விட்டேன். முடியாதுடா ஃபஸ்ட்டு போகிறேன். ஐயோ ஃபஸ்ட்டு பஸ்ஸில் போட்டு ஓகே 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 கைஸ் நம்ம கவலைப்பட வேணாம். இனிமேல் சின்சியரிட்டினா என்னன்னு காட்ட போகிறேன்டா. இனிமேல் நம்ம ஆங்கிரி ப்ரோ. டே சத்தம் போடாத. நம்ம ஆங்கிரி ப்ரோ பிளேயர் தமிழ்நாட்டில் நான் காட்டணும்டா. விடிஜி ஃபேனுன்னு ட்ரூ ஃபேனுன்னு காட்டணும்டா. விடிஜியோட ட்ரூ ஃபேனுன்னு காட்டணும்டா. ஆடி வந்துட்டோம்டா அப்படியோ. கைஸ் சண்டே வர வீடியோ வந்துட்டு உங்களுக்கு இந்த பிசியில் ரெக்கார்டாக இருக்கும். அதனால நீ 52 சத்தம் போடாதடா. எந்த லெவலில் இருக்கா? நானா 51. சொன்னா ஒன்றை மாதிரியே ஒருத்தனை 52ல் பார்த்தேன். நான் ஓகே. ஓ இந்த லெவலில் தான் இருக்கியா? நீ அங்கே போறியா? நான் 52ல் இருக்கேன்டா. அந்த ரவுண்டா ரவுண்டா அதில் தான் நான் இருக்கேன். நான் அந்த இதில் வந்தாமல் இருந்துட்டு இருக்கேன் பாரு. இப்போ கேம் விளையாடுறதுக்கு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி என்ன தெரியுமா சொன்னான்? 2 பேரும் சேர்ந்து விளையாடலாம்டா, நான் ரொம்ப ஸ்பீடாக வருவேன், நான் வேணால் உனக்கு வெயிட் பண்ணுறேன் அப்படின்னா. இப்போ நான் தான் அவனுக்கு வெயிட் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஆனால் நான் வெயிட் பண்ண மாட்டேன். ஏன்னா எனக்கு அவசரம், ரொம்ப அவசரமாக இருக்குது. இந்த கேம் முடிக்க மாட்டோம். நம்ம அடுத்த வாட்டி ரிச்சாக இருந்து முடிக்க ட்ரை பண்ணுவான். இது என்னது மண்? அங்கே வந்துட்டு இங்கே வந்துட்டு நார்மல் மண், அங்கே வந்துட்டு பீச் மண். இப்போ நான் என்ன பண்ணணும்? வச்சிக்கோ வால் ரன்னு வச்சு வால் ஜம்பு. வால் ரன்னு தானே. இந்த எனக்கு பிடிக்காது கைஸ். வால் ஜம்ப் பண்ணுறது எனக்கு ரொம்ப ஆகவே ஆகாது. சே எப்படா போனதுலாம் ஃபஸ்ட்டு பசங்களை போட்டு விளையாடும் போது ரொம்ப கஷ்டம். இங்கே பாரு, எனக்கு இதில் வரவே வராதுன்னா உனக்கே தெரியும்ல. ஆமாம் இதுதான் இவனுக்கு வரவே வராது கைஸ். வால் ஜம்புலாம் வால் ஜம்பு வால் ஜம்புக்கும் இவனுக்கும் 10 கிலோமீட்டர் தள்ளி. ஐயோ எங்கே ஜம்ப் பண்ண நினச்சா? ஐயோ உனக்கு வால் ஜம்ப் வருமாடா? வால் ஜம்ப் ஐயோ நீ எந்த லெவலில் இருக்க? 52லேயே மாட்டிகிட்டு இருக்கான்டா. டே நான் எப்படா தாண்டி? நீ என்ன வால்? முடியலடா.
ஹோல் ஓ ஹோலா அது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. ஐயோ ஐயோ கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. ஆனால் ரொம்ப கஷ்டமாக இருக்கல. உய் எப்படியோ 2வது வால் ஜம்பு பண்ணிட்டேன். சக்ஸஸ்ஃபுல்லாக வால் ஜம்ப். வால் ஜம்ப் பண்ணணும் இப்படி தான் பண்ணணுமாடா? எனக்கு வால் ஜம்ப் பண்ண தெரியாது. ஐயோ 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 கரெக்டாக 50% தான்டா. நீ என்ன லெவலில் இருக்க? ஜம்ப் போடுறான் எப்பாடி பேக் ஜம்ப் போட்டேன். இப்போ எந்த லெவல் சொல்லு. இன்னும் எத்தனை ஹோல்டுறா டேய். ஆனால் வால் ஜம்ப் வர மாட்டேங்குது. வெயிட் பண்ணுங்க ஏதோ லாஸ்ட் ஒன்றா வந்துட்டேன் எப்படியோ. எஸ் எனக்கு ஸ்பீடு காயில் எனக்கு ஸ்பீடு காயில் கிடச்சிருக்கா. எனக்கும் காயில் கிடச்சிச்சு. ஏய் ஜம்ப் போடுவியோப்பா. ஏய் என்னடா இது ஜம்ப்லாம் பக்கத்து ஊருக்கு போகிறேன். எனக்கு இதுதான் கிராவிட்டி காயில் இருக்குல்ல. அப்புறம் நான் எதுக்கு பயப்படணும்னு நான் கேட்குறேன். கிராவிட்டி புரியலடா எனக்கு இது. இன்னொன்று கிராவிட்டி காயில் கிடச்சிட்டா? இல்லைடா கிராவிட்டி காயிலும் இருக்குது ஸ்பீட் காயிலும் சாத்திருக்குடா. ஸ்பீடும் கிராவிட்டியும் சாத்திருக்குடா. ஜம்ப் பண்ணி பாரு அதை வச்சுட்டு. ஒய் ஒய் டேய் டேய் புரியல உனக்கு எப்படி அந்த ரெண்டும் சேர்ந்து கிடச்சி? தெரியல வரடே பக்கத்துக்கு போறடா. டேய் இன்னொரு சூப்பராக இருக்கட்டும். ஒரு லெவலில் தாழ முடியுது. இந்த லெவல்லாம் நாங்களாம் இருக்கு. என்னடா இது? ஆமாடா அந்த ரெண்டுத்தையும் நான் சார்ஜ் பண்ணிட்டேன். ஒரு லெவலில் ஃபுல்லாக தாண்டிட்டேன் நான். காயில் ஒர்க் ஆக மாட்டேன்டா. பக்கம் ஏய் ஈஸியாக இருக்குடா. நான் லெவல்லாம் அதிகமாக தாண்டவே தேவையில்லை. பாருடா வந்துட்டா. அடுத்து செக் பாயிண்ட்டுக்கு வந்துட்டே இருக்க போறேன்டா. வாடா இல்லை 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 நீ நேர்மையாக இல்லைண்டா. நேர்மையாக நமக்கு ஒத்தாகாது. ஒத்தியா போகுது நேர்மைலாம். நேர்மையாக விளையாடலாம்டா ப்ளீஸ்டா. நான் நேர்மையாக விளையாடலான்னு சொல்லிட்டு ஒரு நான் நேர்மையாக விளையாடலான்னு சொல்லிட்டு ஒரு பாயிண்டாக தாண்டிட்டு இருக்கேன். பூச்சிக் நீ ஒரு பண்ணி தாண்டி. ஐயோ காயில் எடுக்க மறந்துடுவேன். அப்பா எஸ்மாக்கி வந்துருப்போண்டா. அடுத்த செக் பாயிண்ட் போகிறேன். ஐயோ அப்பாடி. இல்லை இனிமேல் நேர்மையாக தானே விளையாடணுமாடா. எப்பாடா அப்புறம் நான் வேஸ்ட்ரா. கைஸ் யூடியூப் சேனல் நானும் இப்போ சொல்லிக்கிறேன் கைஸ். இவன் ஒரு நேர்மை இல்லாத ஒரு மனுஷன் கைஸ். இவனோட யூடியூப் சேனலுக்கு யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க கைஸ். ஒன்றும் புரியல. எப்படி விஸ்வா சி திஷ்வா உன் பேர் திஷ்வானே நான் மறந்து போயிட்டேன். நேர்மையாக விளையாட கற்றுக்கணும். நேர்மையாக விளையாடாம தான் நான் நேர்மையாக விளையாடி தான் நான் இவ்வளோ லெவல் வந்திருக்கேன். என்ன லெவலடா? நான் 64 தான்டா இருக்கேன். 64 அப்படியா? இப்போ 60 போய் வந்துட்டோம். நான் 65டா. எப்படி ஏறிட்டா போட்டே? 55. திஸ்வா 55ஆ? 55 65 அவன் 62. கண்ணு தான் தெரியாது. இன்னைக்கு கண்ணு லைட்டாக தெரியாது. பார்த்துக்கோங்க சர்க்கிள் நம்ம இப்போல இந்த லெவல் மட்டும் நான் நேர்மையாக விளையாட போகிறேன். எப்படி நேர்மையாக விளையாடி கொஞ்சம் கற்றுக்கோங்கடா. அந்தோ பாய் எப்படி பாய் நல்லா இருக்கா பாய்? நம்மளது ஐயோ இந்த லெவலில் நான் நேர்மையாக விளையாட முடியாது பாஸ். அம்மாக்கு நேரத்துக்கு நீ போனலாம் இப்படி கூட்டு. ஆமாம் அப்போன்னு சத்தம் போடக்கூடாது. நீ இன்ஸ்டா பண்ண வந்து என்னது இன்ஸ்டா பண்ண ரோபாஸ் கேமுக்குலாம் ஷோ சத்தம் போடாதுங்கிற நீ சத்தம் போடுவியா? என்ன மீறி நீ சத்தம் போட்டுருவியா? போட மாட்டேன்னு சொல்லி தொலைஞ்சிட்டாடே. அங்கேயா? ஐயோ ஐயோ அது எப்படி போனேன் இந்த லெவல் மட்டும் டே ஷூ சத்தம் போடாத. அப்புறம் அண்ணனுக்கு கோவம் வந்துடும். அண்ணனேடா இல்லை சத்தம் போடாத. அப்புறம் அண்ணனுக்கு கோவம் வந்துடும். காயில் எடுத்து ஜம்ப் பண்ண. ஐயோ காயில் ஜம்ப் பண்ணு. ஐயோ போதுடா. இதெல்லாம் மட்டும் கொஞ்சம் வாடிதாகணும்னு நினைக்கிறேன். ஓகே எந்த லெவலில்? எல்லா லெவல்லையும் காயில் ஒர்க் ஆகுது. ஆமாம் நம்ம இந்த கேமை இப்படியே முடிச்சிடலாம் போலேடா. காயில் எடுத்து முடிச்சிடலாம் போலே. எவ்வளோ தூரம் தான் நானும் பார்க்குறேன். இங்கே ஐயோ டே இதெல்லாம் ரொம்ப நான் நகர்த்துனேன்டா. நகர மாட்டேங்குதுடா.
ஜம்பை போட்டுருக்கேன் ஜம்பை போட்டு போயிடும் ஜம்பாய் ஆனால் 2 லெவல்லையும் நான் அவுட் ஆகிட்டேன். ஓகே ஐயன்ட்டு சூடு டேய். ஓ ஷிட் கிராவிட்டி காயில். ஏன்டா கொஞ்சம் சொல்லுறா எல்லாமே க்ரீன் கலரில். ஓ யூ கேன் பி ரிச்சர் புரிஞ்சுச்சுங்களா? அதை போட எனக்கு ஆபி முடிக்க கொஞ்சம் இஷ்டம் தான். நான் எந்த வாட்டி மட்டும் எனக்கு கிராவிட்டி காயில் வேண்டாம். இந்த நூப் ஆபி நான் முடிக்கணும். வந்துட்டேன் சவண்டி போய் சவண்டியா டே அது சொல்லி கொடுக்காது நந்து. அப்புறம் நந்து உன் பேர் நந்துன்னு வைக்க மாட்டேன். உன் பேர் தாத்தா கிளவட்டின்னு சொல்லிடுறேன். தாத்தா கலர் நீயா இருக்கேன் ஏன்டா காயில் எடுக்க மாட்டேன் காய்ஸ் நான்லாம் காயில் எடுத்துட்டேன்டா. காயில் இல்லாமல் விளையாடுறது என்னடா விளையாட்டு அப்படின்னு இவ்வளோ நேரம் என்ன சொல்லிட்டு இருந்தேன்? சீட்டிங் பண்ணி விளாடாதீங்கடா அப்படின்ட்டு இருந்தேன். இப்போ டேய் சீட்டிங் பண்ணாமல் விளாடாதீங்கடா அப்படின்னு தான் சொல்ல வேண்டிய நிலமை. வந்துட்டேன் வராமல் போ. Care of your stupid game, of your mentalistic game, of your nonsensist game, of your... அதான் செக் பண்ண தாண்டவே இல்லையா? ஐயோ டேரெக்டாக வந்துக்கலாம். எந்த லெவலில் 70யா? செக் பண்ண தாண்டவே இல்லையா? ஓகே இந்த செக் பண்ணி ஓ ஓகே செக் பண்ணி டே இந்த லெவல் மட்டும் நான் ஆபி முடிச்சு தான்டா ஆகணும். வேறு வழியே இல்லைடா. ஏன்டா இந்த லெவலில் ஒர்க் ஆக மாட்டேங்குதா? ஸ்பீட் காயில் வச்சு எந்த காயிலும் ஒர்க் ஆகும். ஏன்டா இந்த எத்தனை லெவலில் 81லடா. 81 எவ்வளோ கஷ்டமாடா இருக்குது. ஐயோ கீழே கஷ்டமாக இல்லைடா, காயில் எதுவும் ஒர்க் ஆக மாட்டேங்குது. கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. ஐயோ எனக்கு உங்களுக்கு 3rd பர்சனில் போட்டு விளையாட பிடிக்குமா இல்லை 2nd பர்சனில் போட்டு விளையாடுச்சு? 3rd பர்சன் 2nd பர்சன் 3rd பர்சனில் போட்டு விளையாட பிடிக்குமா இல்லை 1st பர்சனில் போட்டு விளையாட பிடிக்குமா? எனக்கு 1st பர்சனில் 3rd பர்சனில் தான் பிடிக்கும். 1st பர்சனில் இல்லைன்னா என் தம்பிக்கு தான் பிடிக்கும். ஆமாம் எல்லோரும் 1st பர்சன் 3rd பர்சனில் போட்டு விளையாடுங்க. அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் கேம் பிளே. அடப்போ டேய் ஐயோ ஏன்டா பண்ணிட்டே இவ்வளோ தூரம் போயிட்டு டேய். ஆங்கிரி ஐ எம் ஆங்கிரி. நீ ஆங்கிரி ப்ரோ பிளேயர் ஆஃப் தமிழ்நாடு வாடா. சூப்பர் நந்து என்ன பண்ணான்னு பார்த்தே? இப்போ உன்னை பார்த்து தூணு துப்புனான். ஓகே காய்ஸ், இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். இந்த வீடியோட கண்டினியூஷன் நம்ம ரிச்சில் போடலாம் காய்ஸ். இந்த வீடியோக்கு லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் பண்ணிடுங்க. பாய் see you on next gaming video.